ஹலோ. ஏய் என்னடா பண்ற? கிளம்பிட்டியா? டேய் நேத்தே ஆர்டர்லாம் முடிச்சிட்டேன்டா. டேய் இன்னும் 5 மினிட்ஸ்ல இன்டர்வியூடா. ஐயோ ஐயோ. வந்திருக்கேளா? ஆமா சார். திறந்துலாம் கொடுக்க மாட்டேலா? BA எக்கனாமிக்ஸ். ஆமா சார். எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ரெக்கமெண்டேஷனும் இல்லை. நோக்கு எப்படிடா அம்பி வேலை கொடுப்பேன்? நீங்க வேலை கொடுத்தாதான் எக்ஸ்பீரியன்ஸே ஆகும். ஓ, வாய் மட்டும் நன்னா இருக்கே. நீ கிளம்பு. என்ன பண்ற? உன்னை லவ் பண்ணதுக்கு சித்தே போயிருக்கலாண்டி. எங்கிட்டு போயிட்டு வெடி போன. சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? ஏன் தான் இந்த லவ்வை பண்ண ஆரம்பிச்சணும்? தினம் தினம் டார்ச்சரா இருக்குடா. அப்படி என்னடா பிரச்சனை? நான் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசினா மட்டும் ஏன் பேசுற, எதுக்கு பேசுறேன்னு அவ்வளோ கேள்வி கேட்குறா. ஆனால் அதே நான் கேட்டா சந்தேகப்படுறியான்னு கேட்குறா. இதில் சந்தேகம் எங்க இருந்துடா வந்தது? டேய் மச்சான், பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், எங்கே போகிறோன்னு கேட்டால் அதுக்கு பேர் பொசசிவ். அதே நம்ம கேட்டோன்னா அதுக்கு பேர் சந்தேகம். இது அவங்க மென்டாலிட்டி மச்சான். இதை இவன் எடுத்துக்கோ. இவன் ஆள் எப்படா இவன் பேசுவான்னு சொல்லி உட்காந்துருக்கோம். ஆனால் இப்போ நினைக்கிறப்பெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நான் மொக்க போறியான்னு கேட்குது. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மச்சான். என்ன மச்சான், இன்னும் ஆர்டர் வரலையா? டேய் மச்சான், எனக்கு ஆர்டர் வந்துருச்சு. லேட்டாக போனால் மேனேஜர் திட்டுவான். நான் சரி நீ கிளம்பு. பாய்டா. இதில் லவ் வேறு ஒன்று இவனுக்கு. ஆமாம், ஏன் டல்லா இருக்க? கலையை பார்த்த மச்சான். கலையை பார்த்தியா? டேய் மச்சான், இன்னுமாடா அவளை நினச்சிட்டு இருக்க? அவள் என்னை விட்டு போனது கூட பிரச்சனை இல்லைடா. ஒரு கூட சுற்றிட்டு இருக்கிறாடா. டேய் மச்சான், அங்கே வேலை இல்லைன்னு மட்டும் இங்கே படம் எடுக்கலை, அங்கே பொண்ணு கிடைக்க மாட்டேன்து. இங்கே நம்ம அலாரதே உங்களுக்கு தெரில, அதான் கிளம்பி வந்துடுறானுங்க. விடு மச்சான். அவனை பார்த்தியா? டெலிவரி பண்ணியே ஸ்மார்ட் வாட்ச்லாம் வாங்குறான். டேய், யுகியில் 5 வருஷம் வேலை செஞ்சா கூட இந்த மாதிரி வாட்ச்லாம் வாங்க முடியாது. அதான் ஆள் வாங்கி கொடுத்தாரா? ஆள் இல்லை மச்சான், ஆண்டி. சரி, எனக்கு ஆர்டர் வந்துச்சு, நான் கிளம்புறேன். ஓகே, பார்ப்போம். டேய் வாடா. டேய் என்னடா எல்லாரும் விட்டு போறீங்க? பாருடா, எனக்கு தான் ஆர்டர் கொடுக்க மாட்டானுங்க. மச்சான், அவங்க கொடுக்குற 20-30க்கு என்ன ஃப்ளைட்லேயாடா வர முடியும்? பொறுமையாக தாண்டா வர முடியும். இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தவன் நடுத்தருவுக்கு வந்துட்டியான்னு கேட்குறான். சே, இவனுக்கு கொடுக்குற காசுக்கு நான் உண்மையாலுமே நடுத்தருக்கு வந்துடுவேன் போலடா. நம்மள மாதிரி பசங்களாம் 27 வயசுலேயே செத்துடும்டா. அடக்கம் தான் 72 வயசில் பண்ணுறானுங்க. சுரேஷ் லைஃப்பில் எப்பா வேணாண்டா, லைஃப்னு ஆரம்பிக்க வேணாம். ஆல்ரெடி இருக்கிற ஹீரோவும் லைஃப்பை பற்றி பேசுகிறீங்க, நீயும் லைஃப்பை பற்றி பேசுகிற. என்னால் முடியலடா. டேய் இதை புடி. எனக்கு ஆர்டர் வந்துருச்சு, நான் கிளம்புறேன்.
டேய் இது பிளாக் காஃபிடா. மூட்டை குடுறா. டேய் நான் சாப்பிட மாட்டேன்டா. ஓடிடா. டேய் அது ஏன் வண்டிடா? இந்தாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பிரதர் ஒரு நிமிஷம். ஆ இது உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணேன். அப்படியா? தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பிரதர் ஒரு நிமிஷம். சரியா ரெக்கார்ட் ஆகல. இன்னொரு தடி கொடுத்து வாங்கிக்கிறீங்களா? ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? ஏன்? லைக்ஸு சப்ஸ்கிரைபு அதனால கொஞ்சம் எங்கள் வீடியோ கட்டுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்கீங்க பாருங்கள். பிரதர் ஏன் பிரதர் டெலிட் பண்ணீங்க? ஏன் அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? ஐயோ உனக்கு என் மேலே அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா ஆர்டர் பண்ணல அப்போவே எனக்கு ஃபோன் அடிச்சு நீ எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கணும். 5 கிலோமீட்டர் தாண்டி அவ்வளோ வெயில் டிராஃபிக் தாண்டி சிக்னல் தாண்டி எடுத்து வந்து கொடுப்பேனா இவர் அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு லைக்ஸ் வாங்க வரான். என்ன ஆர்டர் பண்ணதில்ல? பிரதர் தக்காளி சோறு. தக்காளி சோறு எங்களுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட தெரியாதா? அப்படியா பிரதர்? பாயா கொஞ்சம் பாரு. ஆஹா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் வாங்க விட மாட்டேங்கிறானே. சொல்லு பேபி. பேபி 3 மணிக்கு படத்துக்கு போலாமா? ஐயோ 3 மணிக்கா? ஆமா நான் டிக்கெட்லாம் வாங்கிட்டேன். ஐயோ கொஞ்சம் வேலை இருக்கே. எப்ப கேட்டாலும் இதே போல சொல்லிட்டே இரு. நீ மட்டும் 3 மணிக்கு வரல இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். பாய்.